ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கசகசா, கல்பாசி இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விட்டுறணும். அது வெந்து வணங்கினக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு இதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்ச விழுது உள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா கொதி விடணும். அது கொதிக்கிற சமயம் இன்னொரு பேனில் சைட் பை சைட் கொஞ்சமாக பட்டர் போட்டு குடமிளகாயும் பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். மசாலா கொதித்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் குடமிளகா மிக்ஸை இதோட சேர்த்து கொஞ்சமாக சுகர் போட்டு ஒரு கொதி விட்டுறலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கொத்தமல்லி தலையை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.